கலையும் கரியும் பரிமாவும் திரியும் கானம் கடந்து போய் கலையும் கரியும் பரிமாவும் திரியும் கானம் கடந்து போய் திரியும் கானம் கானம் கடந்து போய் சிலையும் கணையும் துணையாக சென்றான் வென்றி செருக்களத்து மலை கொண்டலை நீரணை கட்டி மதில் நீர் இலங்கை வாழறக்கர் தலைவன் தலை அறுத்தறுத்து கந்தான் தலைவன் வாழறக்கர் தலைவன் தலை பத்தறுத்துகந்தான் தலை பத்தறுத்து புகந்தான் சாள கிராமம் மடை நெஞ்சே சாள கிராமம் அடை நெஞ்சே சாள கிராமம் அடை நெஞ்சே நெஞ்சே நெஞ்சே. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். 100 திவ்ய தேசங்களை நாம் இல்லத்தில் இருந்தபடி தரிசித்து வந்தோம் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக. அப்படி திவ்ய தேசங்களை பகுதி பகுதியாக நம்ம பார்த்துட்டே வரோம். சோழ நாட்டு திருத்தலங்கள் அப்படின்னு சொல்வது, அதுபோல மலைநாடு, பாண்டிய நாடுன்னு எல்லாம் பார்த்துட்டே வந்தோம். இப்போ வடநாட்டு திவ்ய தேசங்கள்ல இருக்கோம். இந்த வடநாட்டிலையும் பார்க்கும் பொழுது ரொம்ப வடக்குல இருக்கக்கூடிய திருத்தலங்களை நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல பத்ரி பார்த்தோம் இல்லையா, இன்னும் அதுக்கும் மேல ஒரு திருத்தலம் அப்படின்னு சொன்னா இன்று நாம் தரிசிக்கக்கூடிய 101வது திருத்தலம் 12 வடநாட்டு திவ்ய தேசங்கள்ல ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்று. இன்றைய காலத்துல சொல்லும் பொழுது நேபாளம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கு. ஆனா ஒரு காலத்துல பார்க்கும் பொழுது அகண்ட பாரதம்னு தானே இதை சொல்கின்றோம். கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது பர்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து இந்த பக்கம் கம்போடியா, இந்தோனேஷியா வரைக்கும் அந்த அகண்ட பாரதம் என்று அழைக்கப்பட்டது. ஸ்ரீமத் பாகவதம், ராமாயணம் இத்தியாதி புராணங்களோடு சம்பந்தப்பட்ட பல இடங்கள் உண்டு. அப்படி நேபாளம்னு சொல்லக்கூடியதும் முன்னாடி இந்தியாவோட சேர்ந்து பாரதத்தோடு சேர்ந்து இருந்ததுதான். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு திவ்ய தேசம், முக்தி அளிக்கும் திவ்ய தேசம், முக்தி நாராயணனாக இறைவன் வீற்றிருக்கும் முக்திநாத் என்று சொல்லக்கூடிய இடம், காட்மண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடியது இந்த திவ்ய தேசமானது. இங்க இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருநாமம் என்ன அப்படிங்கறதெல்லாம் வழக்கம் போல நம்ம பார்க்கலாம். ஸ்ரீமூர்த்தி அப்படின்ட்டு பெயர். அப்போ வடக்கே திருமுக மண்டலத்தோடு நின்ற திருக்கோலத்துல இருக்கார் அப்படின்னு சொல்றது உண்டு. தாயார் ஸ்ரீதேவி நாச்சியார். விமானம் கனக விமானம், தீர்த்தம் சக்கர தீர்த்தம், கண்டக நதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கண்டகின்னு சொல்லக்கூடிய ஆறு அதற்கான ஒரு ஈடு இணையே கிடையாது. இந்த இடமும் எப்படி அப்படின்னா ரொம்ப எளிமையாக நம்ம போய்விட முடியாது. கொஞ்சம் சிரமங்கள் எல்லாம் இருக்கு. ஆனாலும் அழைத்து செல்பவர்கள் இன்னைக்கும் இருந்துருக்கா, போயிட்டு வரவர்கள்லாம் இருந்துன்னு தான் இருக்கா. போயிட்டு வந்தவர்கள் அந்த க்ஷேத்திரங்களை பற்றி சொல்லும் பொழுது நமக்கே அங்க போகணுங்கிற ஒரு எண்ணமும் ஏற்படுகின்றது. அவ அங்க என்னென்ன சிரமங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லுவா. நினைத்தபடி உணவெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. நமக்கு திவ்ய தேச யாத்திரையோ எந்த யாத்திரையாக இருந்தாலும்
உணவு இதுலலாம் நம்ம என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்க கூட மாட்டோம். நமக்கு வெயிலாக இருக்கா ஏசி ரூம் வேணும், குளிராக இருக்கா ஹீட்டர் வேண்டும், எதுவாக இருக்கட்டும் நல்ல சாப்பாடு வேண்டும். அது தீர்த்தாடனமா க்ஷேத்ராடனமாங்கிறதெல்லாம் அடுத்து. ஆனா முதல்ல இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம ஒரு யாத்திரைக்கே கிளம்பணுங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த மாதிரி எண்ணங்களை நாம் விட்டு விட்டு இறைவனை தரிசிக்க வேண்டும் என்பதையே இலக்காக கொண்டு அந்த ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு போகணும். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் விட்டு தள்ளணும். அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டா ஸ்வர்கலோகம் என்ன, இந்த பூலோகத்துல பெருமாள் கோவிலை விட எதுவுமே உயர்ந்தது இல்லை. ஒரு சமயம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கேட்டார்னு உப்பிலியப்பன் கோவில் பார்க்கறச்ச நம்ம பார்த்தோம். பெருவிண்ணகராலும் பேரு வேண்டவே வேண்டாம், திருவிண்ணகர் அப்பா எனக்கு இது போறோம்னார். அந்த மாதிரி தான் இந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் பெருமாளை ஆனந்தமா சேவிக்கும் பொழுது நமக்குள்ள கிடைக்கிற சந்தோஷம் வேற எங்கேயாவது கிடைக்குமான்னா தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரம் தான் இந்த முக்திநாத் என்று சொல்லக்கூடியது. முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் உயர்வுல இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு போகிறது அணுகுவது அப்ரோச் அப்படிங்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். அதிலும் நேபாளத்துல வேற இருக்கு. அஃப்கோர்ஸ் பீகார் வழியா போகலாம், மல்டிபிள் ரூட்ஸ் இருக்கு. நம்ம அந்த இடத்த நேபாளத்துக்கு அடையறதுக்கு அங்கங்க ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. அந்த செக் பாயிண்ட்டை தாண்டி அங்கேருந்து போகணும் இல்லையா, அதற்கு பலவிதமான மார்க்கங்கள் இருக்கு. ஏர்வேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஹெலிகாப்டர், அந்த மாதிரி வசதிகள் எல்லாம் இன்னைக்கு நிறையாவே இருந்துட்டு இருக்கு. இருந்தால் கூட இத்தனையும் தாண்டி அந்த பெருமாள் மனசு வைக்கிறது அப்படிங்கிற ஒன்று ரொம்ப அவசியம். ஏன்னா முக்திநாத் போனவர்கள் பலர் தரிசித்து வந்த கதையும் சொல்லுவார்கள். அந்த இடத்துக்கு போயிட்டு பெருமாள் கோவிலுக்கு போக முடியல, பெருமாளை சேவிக்க முடியல, வெதர்னால அங்க அந்த கஷ்டம் ஏற்படுறதுன்னு சொன்னவர்களும் உண்டு. இருந்தாலும் அங்க ஏறும் பொழுது ஆக்சிஜன் டெஃபினட்டா அந்த டெஃபிஷியன்சி இருக்கதான் இருக்கும், குறையும் ஆக்சிஜன் லெவல். அப்போ நமக்கு மூச்சு விடுறதெல்லாம் ரொம்ப சிரமமாகத்தான் அந்த இடத்துல இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டியும் இப்போ இந்த விமானங்கள் மாதிரி போறதுனால ஓரளவு நம்மளால போய் சௌகரியமாக சேவிக்க முடிகின்றது. எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகு. ஒரு பக்கம் பார்த்தா அன்னபூர்ணான்னு ஒரு மலை இருக்கு, இந்த பக்கம் இந்த மலை, இந்த ரெண்டு மலைக்கும் நடுவுல ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. இது தங்கமலை போல ஒரு பக்கம், அந்த பக்கம் நல்ல வெள்ளி மலை போல இருக்குமா அது. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறதுலயே ரொம்ப லோவஸ்ட் பாயிண்ட்னு சொல்ற மாதிரி ரொம்ப டெப்த் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குல கெண்டகின்னு சொல்லக்கூடிய நதியானது அழகா அப்படி ஓடின்னு இருக்கு, பிரவாகமாக ஓடின்னு இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல பெருமாளோட கோவில் எப்படின்னார், கல்லால் ஆன கோவிலை தேடிண்டு போக முடியாது, அங்க மரத்தால ஆன கோவில் தான். அவ்வளவு அழகா இருக்கும், ரம்யமா இருக்கும், மனசுக்கு ஆனந்தமா இருக்கும். இப்படியெல்லாம் சுத்தி மலைகள் இருக்கே, ரொம்ப அப்ப இருட்டா இருக்குமோ, வழியெல்லாம் நமக்கு சரியா தெரியாதோன்னா அப்படி இல்லையா, நன்னா வெயில் அடிக்கும், பளீர்னு வெயில் அடிக்கும். அந்த வெயில்ல நம்ம போய் ஆனந்தமா தரிசனமும் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய இடம். ஆனால் கூட ரெண்டு விஷயங்களை நுட்பமா அந்த இடத்துக்கெல்லாம் போகும்பொழுது ஞாபகம் வச்சுக்கணும். போனா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்ம திரும்ப கீழே இறங்கியே ஆகணும். இறங்கினாதான் அடுத்து அங்க தங்கிட்டு நம்ம மேற்கொண்டு பிரயாணத்தை பண்ண முடியும். மேல தங்க முடியாது, நடுவுல மாட்டின்றோம்னா கஷ்டம். அங்க தங்கிறது ரெண்டு பேர் தான். யாருன்னா அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு யார் கைங்கரியம் பண்றாளோ, நித்திய பூஜைகளை யார் பண்றாளோ அவர்கள் மட்டுமே தங்குவதற்கு தான் அங்க ப்ரொவிஷன் இருக்கு. மற்றவர்கள் யாரும் ஒதுங்குவதற்கோ தங்குவதற்கோ கூட அங்க பெருசா கிடையாது. மரத்தால் ஆன கோவிலுங்கிறதுனால இறங்கி வந்தே தீரணும், அப்படியெல்லாம் இருக்கு. ஆனாலும் இந்த அனுபவம் தானே அந்த இறைவனை நாம் இன்னும் உணருவதற்கு ஒரு பெரிய மார்க்கமாக இருக்கு. நம்ம மனசுல இந்த கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வரும் பொழுது போனோமா வந்தோமா அப்படிங்கிறது இல்லாம இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சுட்டு வரும் பொழுது, என்றாவது ஒரு நாள் அமரும் பொழுது இந்த அனுபவங்கள் நமக்குள்ளே நினைவலைகளாக வந்து இன்னும் அந்த ஆனந்தத்தை தருகின்றதே, அது சொல்லி மாளாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இப்ப கெண்டகி நதிங்கிறது அங்க ரொம்ப முக்கியம். இந்த கெண்டகின்னு சொல்லக்கூடிய நதியில என்ன இருக்கு, சால கிராமம்னு சொல்லக்கூடியது இருக்கு. சால கிராமம்ங்கிறது நம்பாத்திலேயே வைத்து பூஜை பண்ணக்கூடிய ஒரு கல். இந்த சால கிராமம் அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, கெண்டகி நதியானவள் ஒரு சமயம் பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணினாளாம். அப்படி அவள் தவம் பண்ணின பொழுது பெருமாள் பிரத்யக்ஷமானார். என்ன வரம் வேண்டும்னு கேட்டாராம். கெண்டகி சொல்றா, என்னுடைய கர்ப்பத்துல நீங்க இருக்கணும், அடியேனுடைய கர்ப்பத்தில் தாங்கள் இருந்து அருள வேண்டும்னு கேட்கிறா. அப்ப பெருமாள் பார்த்தார், இது என்ன கர்ப்பவாசம் அப்படின்னா எப்படி சொல்றது? அந்த கெண்டகியை பார்த்து, நீ நதியா பிரவாகமாக போ, உன்னுடைய மடியில் வந்து நான் இருக்கின்றேன்
அப்படின்னு சொல்றார். அந்த நதியாக கெண்டகி வர கெண்டகியினுடைய அடி கீழே இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த சால கிராமம். சால கிராமத்துக்குள்ள பெருமாளே தான் ஒரு பூச்சியாகவும் போறாராம். பூச்சியாக போய் உள்ளுக்குள்ள அவரே சுத்தி சுத்தி வரார். அப்படி நடக்கும் பொழுதெல்லாம் அதுவே ரொம்ப அழகா ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி ஒவ்வொரு ரூபமாக வருகின்றது. பெருமாளுடைய வெவ்வேறு அவதார ரூபங்கள், ஹம்ச ரூபங்கள் இருக்கு. பாலமுகுந்தனாக இருக்கு ஒரு சாலி கிராமம், சுதர்சன ரூபமாக இருக்கு ஒரு சால கிராமம். அந்த மாதிரி நம்ம பல ரூபங்கள்ல அந்த சால கிராமத்தை பார்க்க முடியும். நிருசிம்ஹ ரூபம் உண்டு சால கிராமத்துல. ஒவ்வொரு சால கிராமத்துக்கும் சம்டைம்ஸ் கலர் சேஞ்சஸ் கூட இருக்கு. அந்த கலருக்கு ஏத்த மாதிரி பலன்கள்னு சொல்லுவா. சிலது ஐஸ்வர்யத்துக்காக, சிலது யோகிய நிலையை அனுபவிக்கிறதுக்காக, இப்படி பலவிதமாக சொல்றது உண்டு. ஆனா ஒவ்வொரு சால கிராமத்துக்கும் பூஜா விதானங்கள்ங்கிறதும் இருக்கு. நிருசிம்மர் வச்சுருந்தா அதற்குன்னு சில அனுஷ்டானங்களை ரொம்ப கடைபிடிக்க வேண்டியது இருக்கு. இப்படி பல விதம் உண்டு. அந்த சால கிராமத்துல இருக்கக்கூடிய பெருமாள் பூச்சியாக இருக்கிறவர் இந்த ரூபத்தை கொடுத்துட்டு மறைஞ்சுடுவாராம். அந்த மாதிரி கெண்டகியினுடைய கர்ப்பத்திலேயே இருக்கிறதாக கணக்கு. அதனால இன்னைக்கும் அந்த சால கிராமம்னு சொல்லக்கூடியது அங்க மட்டும்தான் கிடைக்கும். அங்கு அது மரமாக கூட இருந்திருக்கலாம். ஆரம்பத்துல மரமாக இருந்து பல காலத்துக்கு அப்புறம் அது அப்படியே அந்த மலைகளால் அழுத்தப்பட்டு பூமிக்கு வந்து நதி அதோட ஓடி அது இப்ப சால கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்றது உண்டு. இங்கிலீஷ்ல சொல்லும் பொழுது சமயத்துல அமோனைட் அப்படின்ட்டு இதை பத்தி சொல்றதாகவும் வழக்குல இருந்துன்னு இருக்கு. எனினும் இந்த கெண்டகி நதியினுடைய ஒரு மேன்மை தான் இங்க. நம்மளே உள்ள போய் சால கிராமத்தை எடுக்கலாம்னா உள்ள அவசியம் போக முடியும். ஆனா அங்கேயும் அந்த நதிக்கு இருக்கக்கூடிய வேகம், அதுல இருக்கக்கூடிய அந்த குளிர், இதெல்லாத்தையும் நம்ம ஃபேக்டர் பண்ணிக்கணும். அதுக்கேத்த மாதிரி தான் அங்க எல்லாமே. ஆனா உள்ள போய் எடுத்துட்டு வரத்துக்குனே சிலர் இருக்கா. அவ எடுத்துட்டு வந்து அந்த இடத்துலயே நம்ம பார்த்தா நிறைய நமக்கு கிடைக்கிறது. பார்த்து வாங்க வேண்டும். ஆனா அந்த சால கிராமத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் தெரிஞ்சவா அனுபவஸ்தர்களை பார்த்து நம்ம கேட்டுட்டோம்னா நமக்கே தெரிய வரும். அந்த மாதிரி இந்த நேபாளம்னு சொல்லக்கூடியதுல முக்தி அளிக்கும் இறைவனாக பெருமாள் இருந்துட்டு இருக்கார். நம்ம வாழ்க்கையில மோட்சம் கிடைக்கணும்னா இந்த பெருமாளை சேவிக்கணும். இதை நான் சொல்லல, ராமானுஜர் சொல்கின்றாராம். ராமானுஜரே இந்த முக்திநாத்துக்கு போய் பெருமாளை சேவித்தவர். நான் எதை உத்தேசிச்சு இந்த லோகத்துக்கு வந்தேனோ அதெல்லாம் எனக்கு இந்த பெருமாளை பார்த்ததுக்கு அப்புறம்தான் முடிஞ்சாப்பல இருக்கு அப்படின்னு பகவத் ராமானுஜரே ஒரு க்ஷேத்திரத்தை சொல்லியிருக்கார்னா அது இந்த முக்திநாத் என்று சொல்லக்கூடிய மகோன்னதமான ஒரு திருத்தலம். இதுல என்ன அழகுன்னா, முதல்ல திருமங்கையாழ்வாருடைய பாட்டோடு தான் ஆரம்பிச்சோம். திருமங்கையாழ்வார் பாடும் பொழுது என்ன சொல்றார் அப்படின்னா, எந்த ராமன் ராவணேஸ்வரனுடைய 10 தலையையும் எடுத்தாரோ அவர் தான் இந்த சால கிராமத்துல இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சால கிராமத்தை அடை நெஞ்சேன்னு பாடுறா. சால கிராமம் அதை அடை நெஞ்சேங்கிறார். அதாவது இப்ப இவரே அங்க போனாரா இல்லையா அப்படின்னு பலர் கேட்கறது உண்டு. அடை நெஞ்சே, ஏன்னா அவரே அவருடைய மனசை பார்த்து சொல்றா, சால கிராமத்துக்கு போ என் மனமே என்று சொல்வது போல. குதிரையில பல க்ஷேத்ராடனம் பண்ணி அங்க போய் தான் திருமங்கையாழ்வார் பாடுறது வழக்கம். ஆனா அவர் இப்படி சொல்லியிருக்கிறதுனால மனசாரமும் அங்கு செல்ல வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். ஒரு பக்கம் இவர் அப்படின்னா நம்மாழ்வாரை நினைச்சு பார்க்கணும். அந்த புளிய மரத்தை அவர் தாண்டவே இல்லை. அத்தனை பெருமாளும் அங்க வந்து அவரிடத்துல பாட்டை வாங்கிட்டு போயிருக்கா இல்லையா? அந்த மாதிரி நம் பக்தி என்று சொல்லக்கூடியது ஸ்ரத்தையாக இருந்து விட்டால் இறைவனை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது நாம் சரணடைய வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆழ்வார்கள் அனைவரும் நமக்கு மங்களாசாசனத்தின் மூலமாக உணர்த்துவது. இப்படி இந்த நேபாளத்துல யதேஷ்டமான பல மேன்மைகள் கொண்டதுதான் முக்திநாத் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். ஒரு பக்கம் முக்திநாத்னா மற்றொரு பக்கம் பசுபதிநாத்னு சொல்லக்கூடிய சிவஸ்தலமும் இங்கு ரொம்ப மேன்மையாக சொல்லப்படுகின்றது. இப்படி இந்த ஸ்தலங்கள் எல்லாம் முன்னாடியே சொன்னது போலதான் அகண்ட பாரதம் இருந்த பொழுது அப்ப பாரத தேசத்துள்ளேயே தான் இதெல்லாம் இருந்தது. இப்போ நேபாள் டிபெட் அப்படின்னு தனியாக இருந்துருக்கு. எனினும் இந்த இடத்துக்கு போய் முக்திநாதரை சேவித்து அவருடைய பேரருளை நாம் பெறுவோமாக. அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.